வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1க்கும் டெட் பேப்பர் 2க்கும் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வடிவியல் அப்படின்ற யூனிட்ல முக்கோணத்தின் கோணங்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சார், இந்த கிளாஸ் எனக்கு முக்கியமாக நான் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்களேன், அப்படியே புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை தான் டைரெக்டாக எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வந்திருக்கேன். இதில் எடுத்துக்காட்டு இருக்குதா, இங்கே பாருங்க. இப்போது எடுத்துக்காட்டு 4.4க்கு இருக்கிற சம்முக்கு ரிலேட்டடாக 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் கேள்வி தான், சரிங்களா? சில கேள்வி அப்படியே ஃபோட்டோவே எடுத்துன்னு வந்திருக்கேன், சில கேள்வி டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கு அடுத்தது அங்கே பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி படம் போட்டு நமக்கு கேட்பாங்க எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நான் இந்த 2 சம் எடுத்துட்டேன்னா இந்த 2 சம்முக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ டெட் பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்க, டெட் பேப்பர் 1லையும் இங்கே பாருங்கள் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு புக் பேக் கொஷின். புக் பேக் கொஷின் எந்த சேஞ்சும் பண்ணாமல் 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியே நான் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நடத்திட்டு வரேன்னா, அப்படி நடத்திட்டு வரும்போது டெட் பேப்பர் 1ல் டெட் பேப்பர் 2ல் இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இது கூடவே சேர்த்து கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டெட் பேப்பர், அதாவது ஒரிஜினல் கேள்வி எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தான் சொல்லி கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கிளாஸ், அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ முக்கோணங்களின் கோணங்கள் அப்படின்ற தலைப்புக்கு வந்துட்டோம். முக்கோணம், சரிங்களா? சரி, முக்கோணம் அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய டைப் இருக்குது. அதெல்லாம் இப்போ நமக்கு வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துட்டு போயினே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு முக்கோணங்க, சரிங்களா? இது ஒரு முக்கோணம், ஓகேவா? இதில் எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னா, இது ஏ, இது பி, இது சி, நானாக வச்சுக்கிட்ட பேர் ஏபிசி அப்படின்னு 3 பக்கங்கள் இருக்குது, ஓகேங்களா? இந்த 3 பக்கங்களோட நம்ம கோணம் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ இந்த 3 பக்கங்களில் கூட்டினா, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இந்த 3 கோணங்களையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி அப்படின்னு வருங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட், சரிங்களா? அதாவது 3 பக்கங்களை நீங்கள் கூட்டினா 180 டிகிரி அப்படின்னு வரும். இதான் பேசிக். இதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்களேன், எடுத்துக்காட்டு 4.1ல் கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோணங்கள் கொண்ட முக்கோணம் அமைப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ரோமன் லெட்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80, அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் 50. இதை எப்படி சொல்லலாம்னா இங்கே பாருங்கள், இதான் ஒரு முக்கோணம்னு வச்சுங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 80, நம்மளே வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? நானாக வச்சுக்கிட்டேன், இது 80 அப்படின்னு வச்சுக்கிட்டேன், இது 70 அப்படின்னு வச்சுக்கிட்டேன், இது 50, ஓகேவா? இதான் 3 கோணங்கள். நான் ஒரு ரூல் சொன்னேன். என்ன ரூல் சொன்னேன்? 3 கோணங்களையும் கூட்டினா 180 வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ 80யும் 70யும் 50யும் கூட்டினா 200ன்னு வருது. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும்? 180ன்னு வரணும். அப்போ இது ஒரு முக்கோணம் கிடையாது, சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ அடுத்தது பாருங்களேன், ரோமன் லெட்டர் 2ல் 56, 64, 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிகிரியில் இருக்கு. இது முக்கோணமா அமையுமா அப்படின்னு கேட்டால் இது 3 கூட்டுங்க. 56, 64, 60 3 கூட்டினா 180 அக்யூரேட்டாக வருது. வந்தா அப்படிதான் ஆன்சர். இது வந்து முக்கோணமா அமையும், அவ்வளோதான், ஓகேவா? சரி, இப்போ இதை எப்படி நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் அதை கொடுத்துருங்க பாருங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டெட் எக்ஸாமில். கீழே கொடுக்கப்பட்ட கீழ்கண்டவற்றில் எது வந்து முக்கோணத்தின் கோணங்களாக அமையும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போது முக்கோணத்தின் கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுக்குற ஆப்ஷன் எல்லாத்தையும் அந்த 3 மதிப்பையும் கூட்டிக்கணும், சரியா? 3 மதிப்பையும் கூட்டி 180 வந்தால் ஆன்சர்ப்பா, இல்லைன்னா இல்லை. புரியுதுங்களா? அப்போ இங்கே பாருங்க, 35, 45, 90 கூட்டினா 170ன்னு வருது. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும்? 180 வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, அது ஒரு முக்கோணம் இல்லை, ஓகேங்களா? இப்போ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன்.
26 58 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மூணுத்தையும் நான் கூட்டி பார்க்குறேங்க. அடாடாடாடா 180 அக்குரேட்டாக வந்துச்சுங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நீங்கள் ஒன்று இங்கே பாருங்களேன், 38 56 96 கூட்டி பாருங்க, 180 வருதா? வராது. அதுக்கடுத்து 30 55 90 கூட்டி பாருங்க, 180 வருதா? வராது. ஸோ அப்போது 100% இதான் ஆன்சர். கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இது ஒரு பேசிக் சம் தான். இங்கே பாருங்க, பயிற்சி 4.1 கூட கொடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா அங்கே இது வந்து எடுத்துக்காட்டு, ஓகேவா? இது பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமையுமா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மொத்தத்தையும் கூட்டணும். 30 60 90 90 கூட்டினா 180 வருதா? வருதுங்க. அப்போ இது ஒரு முக்கோணமாக அமையும். சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம்மா 25 டிகிரி 65 டிகிரி மற்றும் 80 டிகிரி ஆகிய கோணங்கள் கொண்ட ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாவே நான் என்ன சொன்னேன்? மூணுத்தையும் கூட்டிக்கணுமா? 25 65 80 கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது? 170ன்னு வருது. ஸோ நமக்கு 180 வரணும். அப்போ இது 170 வரத்தால் இது முக்கோணமாக அமைக்க முடியாது. சரிங்களா? பட் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஆப்ஷனில் வந்து அந்த 3 டிகிரி கொடுத்துருவாங்க. எந்த டிகிரியில் 180 வருதோ அதுதான் சரியான விடை. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இது ரொம்ப பேசிக்கானதுங்க, நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இப்போ பாருங்களா, எடுத்துக்காட்டு 4.4க்கு வந்துடுவோம். ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோணங்களின் அளவுகள் 65 டிகிரி மற்றும் 35 டிகிரி எனில் மூன்றாவது கோணத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இங்கே பாருங்க, போன முதல்ல நம்ம சொன்னோம் இதுதான் ஒரு முக்கோணம், நீங்கள் எடுத்துங்க. இதில் வந்து 3 கோணங்கள் இருக்கும், 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு முக்கோணத்தோட 2 பக்கம் சொல்லிட்டாங்க. நான் முக்கோணம்னா என்ன பண்ணுவோம்? A + B + C = 180. கரெக்டாக 3 கோணங்கள் இதை பாருங்க, இதை சொல்கிறேன் நான், இதை வச்சு தான் சொல்கிறேன். ABC 3 கோணத்தையும் கூட்டினா எனக்கு 180 வரணும். கரெக்டாக? அப்போது நான் என்ன பண்ணிட்டேன்? இதை வச்சுக்கிட்டேன். இவங்க என்ன கேட்குறாங்க? 2 கோணங்கள் கொடுத்துட்டாங்க, 65 டிகிரி 35 டிகிரி. நம்ம ஒரு உதாரணத்துக்கு A வந்து 65 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம், B வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ C கேட்குறாங்க, அதாவது மூணாவது நம்பர் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 180ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்லாம் கிடையாது. இந்த 65யும் 35யும் மனசுலேயே கூட்டிங்க. 65 35 கூட்டினா 65 35 100ங்க. அட்டே இது பார்த்தீங்களா? அப்போ கூட்டினா 100 + C = 180. எனக்கு அந்த C தான் தேவை, ஒரு நம்பர். அப்போ ப்ளஸில் இருக்கிற 100 ஈக்குவல் என்ன நமக்கு போனால் ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் என்ன போனால் மைனஸ் ஆகும். அப்போ 180ல் 100 கழிச்சு போட்டிங்கன்னு வச்சுங்க 80 அப்படின்னு வரும். அப்போ இன்னொரு நம்பர் 80. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டேன், இவ்வளோ ஸ்டெப்லாம் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் போட்டது? 3 கோணங்களை கூட்டினா 180 வரணும். அதில் 2 கோணம் கொடுத்துட்டு இன்னொரு கோணம் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? இந்த ஸ்டெப்பில் போட்டோம். சப்போஸ் இவ்வளோ ஸ்டெப்லாம் வேணாம், நீங்கள் இந்த மாதிரி 3 கோணங்களில் 2 கோணம் கொடுத்துட்டு ஒரு கோணம் கேட்டாங்கன்னா இந்த 65யும் கொடுக்குற 35யும் கூட்டிங்க 100ன்னு வருமா? அந்த 100 180ல் கழிச்சிருங்க. 180ல் 100 போனால் 80. அவ்வளோதான், ஒரே செகண்ட் கண்ணை முடின்னு போடலாம், அவ்வளோதான். சரி, இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோ பாருங்களேன், 2023 டெட் பேப்பர் 2லேயே கேட்டு வச்சுருக்காங்க. என்ன கேள்வினா இது நீங்கள் தான் போட போகிறீங்க, ஓமா இருக்கு. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் 45 டிகிரி மற்றும் 35 டிகிரி, மூன்றாவது கோணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. போடுங்க, எம்மா ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆப்ஷன் ஏ 45 டிகிரி, பி 90 டிகிரி, சி 180 டிகிரி, டி 100 டிகிரி. சரிங்களா? புரியுதா? இப்போ இது ஒரிஜினல் கேள்விங்க, நான் சும்மாலாம் இல்லை, சரி டைப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை படத்தை போட்டு கூட கேட்கலாம். அது பாருங்களா, இப்போ இந்த கணக்கே வருமே, நம்ம போட்டல இந்த கணக்கு வரும். இந்த கணக்குலேயே நான் கொஞ்சம் விளக்க சொல்லிடுறேன். இப்போ முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, இதில் வந்து தேரியாக கொடுத்துட்டாங்க. ஒரு முக்கோணம் இருக்குது, அது 2 பக்கம் வந்து ஒரு பக்கம் 65, ரெண்டாவது பக்கம் 35, மூணாவது பக்கம் என்னன்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், சில டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை போட்டு காமிப்பாங்க. நான் இதை வச்சு படம் போடுறேன் பாருங்களா. இது ஏ, இது பி, நான் சும்மா போட்டுக்கிறேங்க சி.
ஓகேவா? இதில் 2 கோணங்கள் சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து இது 65 டிகிரியாங்க. இல்லை நம்ம இப்படி போடலாமா? இது பாருங்க, இது உள்ள இப்படி ஒரு கோடை போட்டு 65 டிகிரி அப்படின்னு போடுறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. நான் இந்த இடத்துல 35 டிகிரி நான் பாருங்க, நான் சும்மா போடுறேன், அப்புறம் வந்து இது சொல்லாதீங்க. அப்போ இந்த கோணம் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. இது எக்ஸ்ன்னு கூட கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்புன்னு கேட்பாங்க. இப்போ இந்த படம் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து 65 டிகிரிங்க, இது 35 டிகிரிங்க, இந்த டிகிரி என்னன்னு கேட்பாங்க. எக்ஸோட இது எக்ஸா கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க படம் கொடுத்துட்டு. சரியா? அப்போ என்ன பண்ணும், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த 2 மதிப்பையும் கூட்டிங்க. 65 35 கூட்டினா 100 வரும். 100 எடுத்து போயிட்டு 180 கழிச்சா ஆன்சர். ஓகே, புரியுதுங்களா? கொஞ்சம் புரியல சார், வாங்க இங்கே பாருங்க, இந்த கொஸ்டினில் பார்ப்போம். எடுத்துக்காட்டு 4.2 கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம், இது வந்து முக்கோணம் ஏபிசி. இதுக்கான மீனிங் என்னன்னா, இங்கே பாருங்க, ஏபிசி முக்கோணம்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம இதை பற்றிலாம் அப்புறமா பேசுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த படத்தை எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, அப்போ முக்கோணம் ஏபிசியில் விடுபட்ட கோணம் கோண அளவை காண்க அப்படின்னு கேட்டு ஒரு முக்கோணத்தை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்க, இந்த பக்கம் இது பி குறியது 44 டிகிரி, சி குறியது 31 டிகிரி, ஏ குறியது என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும், ஒரு முக்கோணம்னு சொல்லிட்டாவே நம்ம 3 கோணங்கள். இப்போ பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. கரெக்டா? இதுதான் நார்மலாக ஒரு மெத்தேடு. சரியா? இதில் என்னன்னா, இப்போ பிக்கு வந்து 44 டிகிரி, நான் என்ன பண்ணுறேன், பியோடது 44 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏவது வந்து 31 டிகிரி, அப்போ பிஏவது இல்லை சாரி சி இது வந்து 31 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் டு 180ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ கேள்வியே இன்னொரு பக்கம், அதாவது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. எக்ஸ்னா நம்ம இங்கே எக்ஸ்னே போட்டுக்கலாம், ஏ ஓடுது எக்ஸ். கரெக்டாக புரியுதுங்களா? ஓகே, இப்போ எனக்கு எக்ஸ் தேவை, இது ரெண்டுத்தையும் இங்கே கூட்டிக்கலாமா? அப்போ 44யும் 31யும் கூட்டினா 75 வரும். கரெக்டா? இப்போ இங்கே பாருங்க, ஒரு ஸ்டெப் எழுதிப்போம். எக்ஸ் பிளஸ் 75 ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது இந்த 75 ஈக்குவல் டு என்ன பக்கம் போகணும், ஏன்னா எனக்கு எக்ஸ் தேவை. அப்போது ப்ளஸ் வந்து ஈக்குவல் டு என்ன பக்கம் போனால் மைனஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 75, அப்போ 105 டிகிரி. அவ்வளோதான், 105 டிகிரி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இவ்வளோ ஸ்டெப்லாம் நம்ம போட வேணாம், நான் நார்மலாக என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முதல் ஒர்க்கு உள்ளார தானே இருக்குது. இந்த 44யும் 31யும் கூட்டுங்க. 44 31 கூட்டினா 75ன்னு வரும். இந்த 75 வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 180 கழிச்சுங்க. அவ்வளோதான், 75 180 கழிச்சா 105ன்னு வரும் ஆப்ஷன். அவ்வளோதான், புரியுதா? ஸோ உள்ளே கொடுக்குற 2 நம்பரையும் கூட்டி 180 கழிச்சா முடிஞ்சிருச்சு. இதான் ஷார்ட்கட். ஓகே, புரியுதுங்களா? நான் ஷார்ட்கட்டே சொல்லிட்டேன், நார்மலாக இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் நார்மல் மெத்தடோட ஷார்ட்கட்டே ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா கொடுக்குற 2 மதிப்பை கூட்டி 180 கழிச்சா ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, அது அப்படியே வந்து குறிப்பாக எழுதி வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்ததுங்க பாருங்களேன், எடுத்துக்காட்டு 4.3 முக்கோணம் எஸ்டியு அப்படின்னு முக்கோணத்தை கொடுத்துட்டாங்க. அதில் இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இதை நான் சொல்கிறேன், இதை பற்றிலாம் நம்ம அப்புறம் விளக்கத்தை பார்க்கலாம், நம்ம படத்தை வச்சுட்டு போடலாம். இந்த இதில் பாருங்களேன், எஸ்ஸும் யூவும் யூடியும் சேமாக இருக்கான். முக்கோணம் எஸ்யூடி வந்து 70 டிகிரி, முக்கோணம் எஸ்டியு வந்து எக்ஸு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் வந்து எங்கே பாருங்களேன், இப்போ அங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் காமிக்கிறேன். ஒரு முக்கோணங்க, இந்த முக்கோணத்தில் இப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த நடுவில் வெட்டி விடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாங்கன்னா, எந்தெந்த இங்கேயே கோடு இருக்கா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் கோடு இருக்கா, அப்போ இந்த 2 பக்கமும் சமம்னு அர்த்தம். சம்டைம் சமம்னு சொல்லுவாங்க, சம்டைம் எதுவுமே சொல்லாமல் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வெட்டு போட்டிருப்பாங்க. எந்தெந்த பக்கம் வெட்டு வந்து இருக்கோ அந்த பக்கம்லாம் சமம்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? இது பாருங்க, அதுதான் இங்கே பாருங்க, இங்கே ஒரு வெட்டு இங்கே ஒரு வெட்டுனா, அப்போ இந்த பக்கமும் சமமாக இருக்கு. அது என்ன மதிப்புனா இருக்கட்டும், ஆனால் 2மே சமம்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு இது 30 டிகிரி அப்படின்னு வச்சுங்க, சும்மா சொல்கிறேன். அப்போ இதுவும் 30 டிகிரி தான். ஓகேவா? ஸோ சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஓகே, இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, இருங்க இதை அழிச்சுட்றேன்.
என்ன கேள்வி இங்கே பாருங்க, இதை பற்றி உங்களுக்கு புரியலன்னா இதை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தை வச்சுட்டு ஆன்சர் போடும். ஏன்னா எக்ஸாமில் படத்தை கொடுத்துட்றாங்க, அப்புறம் நம்ம அதை இதை பற்றிலாம் பின்னாடி பேசுவோம். சரிங்களா? இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாதிரி பாருங்களா, இந்த இடத்துல மட்டும் 70 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போது எனக்கு இந்த பக்கம் மட்டும் தேவை, இந்த பக்கம் எதுவுமே கொடுக்கல. பொதுவாக இப்போ நம்ம போன கணக்கு எடுத்துக்கிட்டா 2 பக்கமும் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் 44, இன்னொரு பக்கம் 31 சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தை கேட்டாங்க. சரிங்களா? 2 பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கேட்டாங்க. ஸோ நம்ம அதாவது 3 பக்கத்தையும் கூட்டி 180, 3 பக்கத்தை கூட்டினா 180 வரும்னு சொன்னோம். இப்படி தானே போட்டோம், புரியுதுங்களா? ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் 70 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் கொடுக்கவே இல்லை. இந்த பக்கம் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது பாருங்க, இது எக்ஸ் டிகிரினா இதுவும் எக்ஸ் டிகிரி தான். ஏன்னா இந்த இடத்துல வெட்டி விட்டுருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி வெட்டிட்டாங்கன்னா அந்த 2 பக்கமும் கோணம் சமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ்ன்னா இங்கே எக்ஸ் தான். கிளியராக புரியுதுங்களா? இப்போ எனக்கு இதோட எக்ஸோட வேல்யூ தேவை. நான் எப்படி போடலாம்? அங்கே பாருங்கள், 3 பக்கத்தையும் கூட்டணும். அப்போ எஸ் ப்ளஸ்ஸு யூ ப்ளஸ்ஸு டி ஈக்குவல் டு 180. கரெக்டாக 3 பக்கங்களையும் கூட்டினா 180 டிகிரி வரும். இதில் யூ வந்து 70 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. எஸ் வந்து எக்ஸ் டிகிரி. இது பாருங்க, ஏன்னா இந்த பக்கம் டி பக்கம் எக்ஸ் டிகிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வெட்டிட்டாங்க இல்லையா? அப்போ எந்தெந்த பக்கம் வெட்டியிருக்காங்களோ அந்த பக்கம் சமம் இல்லையா? அப்போ எஸ்ஸுக்குரியதும் எக்ஸ் தான். புரியுதா? நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட்டு. அப்போது எஸ்ஸும் வந்து டி, அதாவது எஸ்ஸும் எக்ஸ் தான், டியும் எக்ஸ் தான். புரியுதா? ஏது புரியுதா? இந்த பக்கமும் எக்ஸ் தான், இந்த பக்கம் எக்ஸ் தான். இந்த 3 கூட்டினா 180 வரணும். கரெக்டாக தேரி புரியுதுங்களா? சூப்பர். ஈக்குவல் டு 180ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 70, ஏன்னா இங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது, 70 மட்டும் தான் நம்பராக இருக்குது, அதை தூக்கிமோ ஈக்குவல் டு என்ன நமக்கு போடுறேன். ஏன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்படின்னும் போது ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் டு என்ன போகணும்னா மைனஸாக மாறிடும். ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா, இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸுங்க, 2xன்னு போலாமா? 2 எக்ஸ் இருக்குது, 2 எக்ஸையும் கூட்டினா 180ன்னு வரும். இந்த 70 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். அப்போ 2x ஈக்குவல் டு 180ல் 70 போனால் 110ங்க. அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, 2 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் டு என்னென்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். அப்போ இந்த 2க்கு பாதி 1, 110ல் பாதி 55. அவ்வளோதான் ஆன்சர், 55. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சார் இது எப்படி சார் போகிறது ஷார்ட்கட்டில் அப்படின்னு கேட்டால், அது பாருங்கள், தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி கோடு போட்டுட்டாங்க அப்படின்னா சமம் சொல்லிட்டு 2 பக்கமும் எனக்கு இங்கே ஒரு 70 மட்டும்தான் இருக்குது, இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக 180ல் 70 கழிச்சிருங்க. கழிச்சா 110ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ் வேணும், இது சமம்னா இதுவும் சமம் தான். அப்போ 2 எக்ஸாக மாறிடும். அப்போ அதனால் இந்த 110ல் 2 வகுத்துட்டேன். புரியுதுங்களா? 2 பக்கம் சமம். ஓகேவா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 2 பக்கம் சமம் அப்படின்னு சொல்லும் போது நான் 2ஆல் வகுத்துட்டேன். அப்போ 2ல் பாதி 1, 110ல் பாதி 55. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். ஓகே ஓகே. அடுத்து எனக்கு இந்த பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள் கேட்டாங்க, இது நீங்கள் தான் போட போகிறீங்க. நான் ஒன்றா ஸ்டெப்பு சொல்லிடுறேன். படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு ஒரு முக்கோணத்தை கொடுத்துட்டாங்க. முக்கோணத்தை கொடுத்துட்டு இந்த 2 பக்கமும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அது பாருங்க, இங்கே எக்ஸுன்னா இங்கேயும் எக்ஸ் தான். ஓகேவா? புரியுதா? தான் சமம். ஓகேவா? அப்போ இங்கேயும் எக்ஸ் தான். இப்போ எனக்கு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு 50 இருக்கா? 50 முதல்ல 180ல் கழிச்சிருங்க, ஒரு வேல்யூ வரும், அதை 2ஆல் வகுத்துருங்க. அதான் ஆன்சர், அதான் எக்ஸோட ஆன்சர். அவ்வளோதான். தேரி புரியுதுங்களா? போடுறீங்களா? ஆப்ஷன் ஏ 50 டிகிரி, ஆப்ஷன் பி 80 டிகிரி, ஆப்ஷன் சி 65 டிகிரி, ஆப்ஷன் டி 75 டிகிரி. சரிங்களா? போடுறீங்களா? போடுங்க. கிட்டத்தட்ட இதே சம் தாங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி கொடுத்தா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கொடுத்துட்டு படத்தை கொடுத்துட்டாங்க, பிரச்சனையே இல்லை. எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு கோடு, இங்கேயும் ஒரு கோடு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இங்கே எக்ஸுன்னா இந்த பக்கமும் எக்ஸ் தான். மேபி இங்கே எத்தனை 10 வருதுன்னா இங்கேயே 10 தான் வரும். அதான் சமம். ஓகேவா? சொல்றது புரியுதுங்களா? சமம்னு சொல்லிட்டாவே இதான். சரிங்களா? ரைட்டு. இப்போ இதை நீங்கள் போடுறீங்களா? போடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, 50 180ல் கழிச்சுங்க.
ஒரு ஆன்சர் வரும், அதை 2ஆல் வகுத்துருங்க, அதான் எக்ஸ். அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. ஆப்ஷன் ஏ 55 டிகிரி, பி 65 டிகிரி, சி 75 டிகிரி, டி 30 டிகிரி. போடுங்கள் போடுங்கள். அடுத்தது போலாமா? வாங்க அடுத்தது போவோம். அடுத்தது 2 சம் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உள்ளே இருக்கிற கோணம் தான். எப்படின்னா அது பாருங்களேன், இப்படி ஒரு முக்கோணத்தை கொடுத்துருவாங்க. இதில் வந்து உள்ளே இருக்கிற மதிப்பை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கரெக்டா? இப்போ என்னன்னா அப்படியே இப்படி ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல வெளியில் இருக்கிற கோணத்தையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒரு முக்கோணத்தில் உள்ள இருக்கிற கோணங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். 3 கோணங்களோட 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும் அப்படின்னு சொல்லி அதில் டெட் எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புரியுதுங்களா, இந்த இடத்துல வெளியில் கோணம் கேட்பாங்க. ஸோ இப்போ வெளியில் இருக்கிற கோணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டைப்பாக வெளிர் கோணங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வெளிர் கோணங்கள்லாம் இதுதான். இப்போ இது ஒரு முக்கோணங்க. இந்த முக்கோணத்தில் இங்கே ஒரு கோணம் இருக்குது, இங்கே ஒரு கோணம் இருக்குது, இங்கே ஒரு கோணம் இருக்குது. இது எல்லாமே உள் கோணங்கள். சரிங்களா? ஆனால் இந்த இதுல வெளியே இது பாருங்க, இங்கே ஒரு கோணம் போட்டிருக்காங்க பார்த்தியா, வெளியே முக்கோணத்துக்கு வெளியே ஒரு கோணம் போட்டு அதற்கான மதிப்பை கேட்பாங்க. அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? புரியுதுங்களா? வெளிர் கோணம்னா இதுதான். இது எப்படி சொல்லுவாங்க பாருங்க, வெளிர் கோணம்னா இங்கே இருக்கிறது. ஸோ உள் எதிர்கோணம்னா இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 அதான் உள் எதிர்கோணம். சரிங்களா? கோணங்கள், உள் எதிர் கோணங்கள், கோணங்கள். எஸ் எஸ் ரைட். இப்போ சரி, இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க. இப்போ இந்த கோணத்தை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கோணத்தை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சிருக்கணும்ல. இதை பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், வெளிர் கோணம் எழுதியிருக்கேன். இந்த வெளிர் கோணங்கள் அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் வெளிர் கோணங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஏபிசி இதெல்லாம் உள்ள இருக்கு. சரிங்களா? உள் இங்கே பாருங்க, இங்கே எழுதியிருக்கு பாருங்க, உள் எதிர் கோணங்கள் அது. பட் அந்த பேர்லாம் ஞாபகம் கூட பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லி கிடப்பாங்க, கண்டுக்காதீங்க. உள்ள இருக்கா? இப்போ வெளி என்னங்க பாருங்க, எக்ஸ்ன்றது ஒரு வெளியில் இருக்குது. இது ஒய்யா, இது ஒய்ன்றது வெளியில் இருக்குது, இது எக்ஸ்ன்றது வெளியில் இருக்குது, முக்கோணத்துக்கு வெளியில் இருக்குது. இங்கே இசட்ன்றது இங்கே வெளியில் இருக்குது. அப்போ இந்த வெளி இருக்கு பாருங்க, எக்ஸ் ஒய் இசட், இந்த 3 தான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெளிர் கோணங்கள், வெளிக்கோணங்கள். வெளிரில் வெளிக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளியரா புரியுதா நான் சொல்றது? ரைட்டு. இப்போ பாருங்க, சரி, இப்போ வெளிக்கோணம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும், இதோட கோணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட கோணம் நான் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சியும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஏவோட கோணங்களை நீங்க கூட்டினா அதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? இங்க பாருங்க, நான் இதை பத்தி இங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, அதை சொல்றேன் பாருங்க. இதை பாருங்க, இது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதுல எக்ஸ் வந்து வெளிக்கோணம், இசட் வெளிக்கோணம், அடுத்தது ஒய் ஒரு வெளிக்கோணம். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு இந்த பாருங்க எக்ஸ் இருக்குல்ல, இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பை நான் இங்கே கண்டுபிடிக்கணும். இதுக்கு எதிரில் இருக்கிற, இதற்கு எதிரில் இருக்கிற இந்த பியோட கோணத்தையும் அதுக்கப்புறம் இந்த சியோட கோணத்தையும் கூட்டினா அதுதான் இதற்கான விடை. புரியுதா? கிளியரா புரியுதா? எதிரில் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இசட்டை கண்டுபிடிக்கணும். இசட்டை கண்டுபிடினா இசட்டுக்கு எதிரில் இருக்கிற இந்த பியோட கோணத்தையும் இதுக்கு எதிரில் இருக்கிற ஏவோட கோணத்தையும் கூட்டனா அதுதான் இசட்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நான் பொறுமையா சொல்றேன். இப்போ நான் ஒய்யை கண்டுபிடிக்கணுங்க. ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒய்க்கு எதிரில் இருக்கிற ஏவோட கோணத்தையும் இதுக்கு எதிரில் இருக்கிற சியோட கோணத்தையும் கூட்டனா அதுதான் ஒய். வெளிக்கோணத்துக்கான ஃபார்மேட் இதுதான். இங்க பாருங்க, இதான் கொடுத்துருவாங்க. x = b + c, y = a + c, z = a + b என நிரூபிக்க வேண்டும். அதை நிரூபிக்கிற கணக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? இதுல ஒரு புக் பேக் கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக் கொஸ்டின் இருக்கும்.
ஏ ப்ளஸ் ஏல எக்ஸு ஒய் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, வெளி கோணங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கேட்குறாங்க. சரியா? இந்த கேள்வி 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டுட்டாங்க இதே பேட்டர்ல. ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, உள்ள இருக்கிற ஏபிசி இப்படி வச்சுக்கலாமா, வெளியில் இருக்கிற எக்ஸு ஒய் இசட் இதை மூணுத்தையும் கூட்டினா அதோட விடை எப்படி இருக்குன்னா, உள்ள இருக்குல்ல இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதோட கூடுதல் மாதிரி 2 மடங்கு இருக்கும். அதான் தேரிய, அதுதான் இப்படி எழுதியிருக்க. தோருக்கு பாருங்க, இங்க பாருங்க, விடை பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2 ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, வெளி கோணங்களான எக்ஸ் ஒய் இசட் மூணுத்தையும் கூட்டனா உள் கோணங்களான வெளி அதாவது உள்ள இருக்கிற கோணங்கள் ஏ பி சி இருக்கு இல்லையா, இதை மூணுத்தையும் கூட்டி வரக்கூடிய விடைய மாதிரி 2 மடங்கு இருக்கும். இந்த பாருங்க, இதுக்கான ஆன்சர் இதுதான். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு இல்லை இது இல்லை, ஐயோ மாற்றி டிக் பண்ணிட்டேன்னா இருங்க 2 மடங்கு தானே ஆப்ஷன் தோருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி தான். சரிங்களா? எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணுத்தையும் கூட்டி வரக்கூடிய விடை உள்ள இருக்கிற ஏ பிளஸ் பி பிளஸ் சியை கூட்டி வரக்கூடிய விடை போல 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரியுதா? இந்த கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ புக்கில் இருக்கிற புக் பேக் தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. வரக்கூடிய எக்ஸாமில் கேட்டாலும் இது கண்ணை முன்னி டிக் பண்ணிடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ என்னன்னா எடுத்துக்காட்டு 4.5க்கு வருவோம். முக்கோணம் PQR ஆரில் அமையும் முக்கோணம் SRQ இன் வெளி கோணத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம இதை பற்றிலாம் அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்னென்னா எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, அப்படி தானே நமக்கு இது பாருங்கள், இதோட வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது எனக்கு இந்த வெளிக்கோணம் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன உங்களுக்கு சொன்னேன், வெளியில் இருக்கிற கோணத்தை கொஸ்டினில் கேட்டாங்க. இது புரியுதுங்களா? இப்போ இது இங்கே உள்ள கேட்டாங்கன்னா இந்த 2 மதிப்பையும் கூட்டி 180 கழிச்சா இங்கே உள்ள இருக்கிறதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் கோணம். ஆனால் வெளியில் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், வெளியில் கேட்டாங்கன்னா அதுக்கு எதிரில் இருக்கிற பியோட மதிப்பு 38யும் இதுக்கு எதிரில் இருக்கிற கியூவோட மதிப்பு 44யும் கூட்டினா அதான் ஆன்சர். அப்போ 38யும் 44யும் கூட்டினா 82ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். பாருங்க, வெளிக்கோணம் ஈக்குவல் டு இரு உள் எதிர் கோணங்களின் கூடுதல் தான். சரியா? புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இதை கண்டுபிடிக்கணும், உள்ள இருக்கிற 2 நம்பரையும் கூட்டணும், அவ்வளோதான். டக்குன்னு போடலாம். இதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. முக்கோணம் LMN நீள் LM ஆனது Q வரை நீடிக்கப்பட்டுள்ளது. முக்கோணம் L is equal to 62 டிகிரி மற்றும் முக்கோணம் N equal to 31 டிகிரி எனில் முக்கோணம் NMOவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை என்னங்க சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலையேன்னா அது வேணாம். நம்ம டயக்ராம் இருக்கும்போது டயக்ராம் எடுத்துக்கலாம். மேபி டயக்ராமே இல்லை, இதை மட்டும் கொடுக்குறேன்னா அதை நான் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஈஸி தான். இப்போ என்னன்னா எனக்கு இங்கே பாருங்க, இங்கே 62 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, இங்கே 31 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. உள்ளார ஒன்றுமே கொடுக்கல, வெளியில் இந்த ஒய் இருக்குது, ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது வெளி கோணத்தில் இருக்கு, வெளியில் இருக்குது, அதனால வெளி கோணத்தில் இருக்கு. வெளி கோணத்தில் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற எல்லு கிட்ட இருக்கிற 62 டிகிரியும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எண்ணு கிட்ட இருக்கிற 31 டிகிரியும் கூட்டின ஆன்சருங்க. அப்போது நான் என்ன பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு 62 + 31 கரெக்டாக கூட்டினா 93 வரும். ஆனால் ஒரே செகண்ட் கடகடன் போடலாம். சரியா? புரியுதுங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ABCயின் இசட்டின் மதிப்பை காண்க. இப்போ இதுக்கு முன்னாடி வெளி கோணத்தை கேட்டாங்க, இப்போ வெளிக்கோணம் 135 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, இதை உள்ள வந்து 40 டிகிரி இருக்காங்க, இதை கேட்குறாங்க. சரி, இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி தான் போடணும். எப்படி? அதாவது இங்கே பாருங்களேன், இப்போ வெளிக்கோணம் இதை கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன்.
இந்த வெளிக்கோணத்தை நான் கண்டுபிடிக்கணும்னா இங்கே உள்ளே இருக்கிற ஏ கிட்ட இருக்கிற கோணத்தையும் ஆப்போசிட்டில், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சி கிட்ட இருக்கிற கோணத்தையும், இந்த ரெண்டு கோணத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அதுதான் வெளிக்கோணம். கரெக்டாக வெளிக்கோணம் தானே? அப்போது வெளிக்கோணம் இவங்களே சொல்லிட்டாங்க 135ன்னு. ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், உள்ளே இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டணும். மொதல் நம்பர் இசெட்டு, கரெக்டாக இசெட்டு ப்ளஸ்ஸு, அடுத்த நம்பர் வந்து 40. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ புரியுதா எடுத்துருந்து? ஸோ நான் வெளியில் இருக்கிற இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும்னா உள்ளே இருக்கிற ரெண்டு மதிப்பு, எதிரில் இருக்கிற ரெண்டு மதிப்பையும் கூட்டணும். அப்போ எதிரில் இருக்கிற மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இசெட்டு, இன்னொன்று 40 டிகிரி. இதை எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு என்னென்னா இசெட் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆமாம் தானே? இசெட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 140 135 கழிச்சிருங்க. 135 40, வெறும் 40, சாரி 140 தவறாக சொல்லிட்டேன். 40 கழிச்சுங்க. 40 கழிச்சா 95ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அப்படியே போய் பாருங்க. ஒரு செகண்ட் தான் அதை போட்டிருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே, ரைட்டு. அடுத்தது இதை பாருங்க. இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இரு சமபக்க முக்கோணம் IJK இல் முக்கோணம் IKL ஈக்குவல் டு 128 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே பாருங்க, இது ரொம்ப ஈஸி. ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. முக்கோணத்தில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் என்ன சொன்னேன், அந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? ரைட்டு. அப்போது இதுவும் சமமாக இருக்குது, இதுவும் சமமாக இருக்குது. ஓகேங்களா? இதுவும் சமமாக இருக்கு. ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, இதில் வெளியில் இருக்கிற கோணம் 128 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆமாவா? அப்போ வெளியில் இருக்கிற கோணம் 128 டிகிரி. ஓகே. இப்போ இதை நான் வெளியில் இருக்கிற கோணம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில், இது பாருங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த எக்ஸோட இப்படி சொல்லலாம், ஆப்போசிட்டில் இருக்கிற ஜேவையும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐயையும் இருக்கிற டிகிரியை கூட்டினா அப்படி பார்த்தா இது வந்து ஜே கிட்ட எக்ஸ் டிகிரி இருக்குது. அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு, அடுத்தது ஐ கிட்ட ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸையும் கூட்டினா அதுதான் வெளிக்கோணம். கரெக்டாக? இப்படி தானே நம்ம பார்த்தோம். இங்கே எனக்கு வந்து ரெண்டும் சமமாக சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் 2xன்னு வரும். 2x ஈக்குவல் டு 128ன்னு வருமா? இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல் டு போனால் வகுத்தலாம் மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ 128ல் பாதி என்ன, அதாவது ரெண்டாவது அடிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது அடிக்கிறதுக்கு பாதியாக மாற்றிடுறேன். 128ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 64ன்னு வரும். கரெக்டாக இதை அடித்தா 2ல் பாதி 1, 128ல் பாதி 64 அப்படின்னு வரும். அப்போ 64 டிகிரி இருக்குதா? அதை பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. இது பாருங்க. அடுத்தது புக் பேக் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் யோசித்து போடணும், ஆனால் ஈஸி தான். உங்களுக்கு எப்படி நீங்கள் போகிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? போட்டோம்னா அதாவது இங்கே என்னென்னா, முக்கோணம் ABCயில் AB இஸ் ஈக்குவல் டு AC, ஏபிக்கும் ஏசியும் சமமாக இருக்குது எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு 7th நியூ புக் பேக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டாங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். சரி, இங்கே பாருங்கள், ஜென்ரலாக பார்ப்போம். இந்த இடத்துல நாங்கள் பாருங்களேன், இந்த டயக்ராம் போடுறேன். இப்படி இருக்குதுங்க. இப்படி இருக்குது. இதில் இது ரெண்டுமே சமம் சொல்லிட்டாங்க. இதில் இந்த டிகிரி 180ன்னு சொல்லிட்டாங்க. இந்த டிகிரியை சொல்ல, இந்த டிகிரியை சொல்ல, அதுக்கு மாற்றாக வெளியில் இருக்கிற இந்த எக்ஸை கேட்குறாங்க. ஓகேவா? இது வெளியில் இருக்குது. ஓகேவா? வெளியில் இருக்குதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட் இதை பாருங்கள், இதுதான். ஓகேவா? இதுதான் எக்ஸு. அப்போ இதுக்கு ஆப்போசிட் இதுவும், அதாவது இது ஏ, இது பி. அப்போது ஏ கிட்ட இருக்கிற 80 டிகிரியும் கரெக்டாக, அதுக்கப்புறம் பி கிட்ட இருக்கிற அது எதுவுமே கொடுக்கல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த 2 டிகிரி நீங்கள் கூட்டினா அது என்ன வரப்போகுது, அதை கூட்டினா எக்ஸோட வேல்யூ வந்துட போகுது. இது எக்ஸ்ன்னு வைக்கக்கூடாது இல்லை, அதனால் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது ஏன்னு வச்சுக்கலாமா? இந்த கோணம் ஏன்னு வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? போட்டது புரியுதா? இப்போ எக்ஸோட வேல்யூ வெளிக்கோணம் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் ஏ கிட்ட இருக்கிற மதிப்பையும் கூட்டணும். ஏ கிட்ட 80 டிகிரி இருக்குது, அதை எழுதிக்கிட்டேன். பி கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் நான் அதை ஏன்னு வச்சுக்கிட்டேன். சரியா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இதை எழுதிட்டுனா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால்,
இப்போ எனக்கு ஏவோட மதிப்பும் தெரியாது, எக்ஸ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களே கரெக்டா. இப்போ ஏவோட மதிப்பு தெரியாது. இப்போ என்ன சார் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் இந்த முக்கோணத்தை இப்படி எழுதிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த முக்கோணம் மட்டும் எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே பாருங்கள் நான் இந்த நம்பர் எழுத்துலாம் எழுதிட்டு வரேன். இது பி ஓகேவா, இது வந்து ஏ, இது வந்து சி, இப்படி தான் இருக்குது. இங்கே வெளிக்கோணம், இங்கே தான் கொஷின்னு. நான் இதை மட்டும் இப்போ நீக்கிடுறேன் சரியா. இதை மட்டும் நீக்கிட்டு இதை வச்சுக்கிறேன். இது 80 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. 80 தானே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ் 80 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் சமமா அப்படி தானே கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்ட். அப்போது எனக்கு இதுவும் தெரியாது இதுவும் தெரியாது. எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி. இல்லை இது பெருசாக போட்டோமா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரியுதுங்களா நான் போட்டது? புரியுதா இல்லையானே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, பெருசாகவே போட்டுருவோம். இது ஒரு முக்கோணங்க, இது வந்து 80 டிகிரிங்க இங்க. அதுக்கப்புறம் இதுவும் கொடுக்கலங்க இதுவும் கொடுக்கலங்க. அதுக்கு மாற்றாக இது ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இது ஏன்னு வச்சுக்கிறேங்க. ஏன்னு வச்சுக்கிறேன் சரியா. நமக்கு தெரியும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, சமன் கொடுத்துட்டாங்கன்னா 3 கோணங்களையும் கூட்டினா நமக்கு 180 வரணும். அப்போ 3 கோணங்களையும் கூட்டணும்னா இங்கே பாருங்க, இது முதல் கோணத்தில் ஏ இருக்குது, ஏ கூட்டிக்கிறேன் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 80 டிகிரி இருக்குது, 80 போட்டுக்கிறேன் ப்ளஸ்ஸு. இங்கே ஒரு ஏ இருக்குது ஈக்குவல் டு 180 கரெக்டா. அப்போ 180 போனால் 100ன்னு வரும் சரியா. இங்கே எழுதுறேன் பாருங்க. அப்போ ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு, இந்த பாருங்க உங்களுக்கு புரியுதா நான் எழுதுந்து, இந்த ஏ வேணும் 80 வந்து ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல் டு கணக்கு போனால் மைனஸாக மாறிடும். அப்போது 180ல் 80 கழிச்சா 100ன்னு வந்துடும். அப்போ 2 ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 100 ஓகேவா. எனக்கு ஏ தானே தேவை, ஏவும் கட்டினா 2ஏன்னு வரும். 2a ஈக்குவல் டு 100. அப்போ ஏவோட வேல்யூ வேணுன்னா பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் டு போனால் வகுத்துலாம் மாறிடும். அப்போ அடிச்சு கொடுத்தா 50ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 50. இவ்வளோதான். இது நம்ம போன இதுலேயே பார்த்துட்டோம். புரியுதுங்களா. அப்போது நான் 2 பக்கத்தையும் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா. இங்கே இதுவும் 50 இதுவும் 50 கரெக்டா. கரெக்ட். அப்போ ஏவோட வேல்யூ நான் 50ன்னு கண்டுபிடிச்சிட்டு இது இங்கே கூட்டிங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு எதிர்கோணம் வேணும்னா 50யும் 80யும் கூட்டினா ஆன்சர். அவ்வளோதாங்க. 50யும் 80யும் கூட்டினா 130ன்னு வரும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கிளியராக புரியுதுங்களா? எனக்கு இது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வந்து இதே மாடலில் கொண்டு போகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு போகலாமா வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே பாருங்கள், இந்த சம் நான் அப்புறம் நடத்துகிறேன் இதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிற விதம் புரியுதானே தெரியல. ஏன்னா இது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூட்டி இருக்குது. இதோட கண்டினியூட்டியை வந்து நான் நடத்துகிறேன் சரிங்களா. ரொம்ப நிறைய இருக்குது சம்மு. பட் இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.